எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி, மானியம்னா பணம், தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. அவர் மானியம்பாடி, இவர் தானியம்பாடி. சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. எடப்பாடி மானியம்பாடி, அவர் பனையூர் பண்ணையார் தானியம்பாடி. ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை. துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் பேசுகிறார், எங்களுடைய தலைவருடைய ஆட்சி 2026 முடிய போகுதான், இவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி 2026 மலர போகிறது அப்படின்ட்டு இவங்க போஸ்ட். புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சி அமைப்பார். எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் கல்லறையில இருந்து அழுதுகிட்டு இருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சேக்கிலார் அவர்கள் கம்பராமாயணத்தில் எழுதி இருக்கிறாரு. அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? சேக்கிலாரை பத்தியும் தெரியல, கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல, திருக்குறளை பத்தியும் தெரியல. இதுல இருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? சொந்தமா பேச தெரியல. என் கையில ஒரு பேப்பர் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 5 மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம்யா. டாக்டர்னா பேசாமையே இருந்தா தான் அவருக்கு பேர் டாக்டர்பாங்க. எந்த டாக்டர் பேசாம அப்படியே அமைதியா வியாதியெல்லாம் கேட்கிறாரோ அவர் தான் நல்ல டாக்டர்.